வணக்கம் 12th மக்களே. உங்களுக்காக பயோசாலஜியில் இருக்க இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் வீடியோ தான் நம்ம இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். அவங்களும் நல்லா படிச்சு மார்க் எடுக்கும். என்ன சொன்னால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட ரெடியாக இருக்கும். ஸோ லைவில் கொஸ்டின் வர போகிறோம். சொன்னால் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடுவோம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க, இதனால் என்னன்னா இதில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். 10 சாப்டர்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் நம்பர் 1ல் இருந்தாங்கன்னா புக் பேக் கொஸ்டினை பொறுத்தவரை 7 கொஸ்டினும் 14 கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாப்டர் நம்பர் 2 பொறுத்தவரை 27th 29th 30 31. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3 பொறுத்தவரை 15 20. அப்புறம் சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் 30th கொஸ்டின் 35th கொஸ்டின் 37th கொஸ்டின். ஓகேங்களா? சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் 35th கொஸ்டின். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 18th 22 25 28. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் 20 22. அடுத்து வந்து சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் 14th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் 24th கொஸ்டின் 25th கொஸ்டின் 27th கொஸ்டின் 28th கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர் 10th சாப்டர் கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னா 22 28 20 32. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த 3 ஃபேஸஸ் ஆஃப் சைக்கிள் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன், ஜுவாலஜியோட ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு 5 மார்க். ஸோ இது வந்து ஃபுல்லாக படிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் ரீஜென்ரேஷன் ஒரு அடிப்பட்ட ஒரு இடத்துல திருப்பி ஒரு ரீக்ரோத் ஆகிறதுனா சொல்லுவாங்க, ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இழப்பு மீட்டலை விளக்குக. இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். ஸோ இதுவும் ஃபுல்லாக படிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் பைனரி ஃபிஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் டைப். பைனரி ஃபிஷன்னா என்னது, அதோட டைப்ஸ். ஃபிஷன் என்னது, பிரியது. ஓகேங்களா? பைனரி ஃபிஷன் என்னது, அதோட டைப்ஸ் எக்ஸ்பிளைன் சொல்லிருக்காங்க. தமிழில் வந்து என்னன்னா இருசம பிளவு முறை அதன் வகைகள். ஓகேங்களா? இது வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த மல்டிபிள் ஃபிஷன் வித் டயக்ராம். ஓகேங்களா? மல்டிபிள் ஃபிஷன் ஆனது அதே தான் சொன்னேன், பீரியட். ஆனால் அதிகமாக மல்டிபிள் ஃபிஷன் நிறைய பீரியட், அதுதான் வந்து ஒரு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். நெக்ஸ்ட் வந்து அது கீழே பாருங்க, தமிழ் மீடியம் கொஸ்டின்னா பல பிளவு முறையை படத்துடன் விளக்குக. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் இவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். மேஜரான ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ்னாது ஹியூமன் பீயிங்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மனிதனில் வாழ்க்கை நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வு. ஓகே, இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட தமிழ் மீடியம். ஓகேங்களா? தமிழ் மீடியம் கொஸ்டின் இது. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் லெசனுக்கான கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் த மேமரி கிளாண்ட் கேட்டாங்க. பால் சுரப்பி பற்றி எழுதுக. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் லெசன் தான். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட். ஸ்போம் ஆண் புணரி அமைப்பு பற்றி எழுதுக. ஓகேங்களா? மேல் கேமெட் அதான் ஸ்போமை பற்றி எழுதுன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்போமோட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸ்ல 2 டைப் இருக்கு, ஸ்போமோட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ். ஓகேங்களா? அதுல வந்து என்ன கேட்டாங்கன்னா ஸ்போமோட்டோஜெனிசிஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் செகண்ட் லெசன் தான். செகண்ட் லெசனுக்கான இருக்கிற புக்கின் 5 மார்க். ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்தை பொறுத்தவரைக்கும் விந்து செல்லின் உருவாக்கம் பற்றி விளக்குங்க. நெக்ஸ்ட் வந்து 9th பொறுத்து வாட் ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் செர்விக்கல் கேன்சர். அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் வந்து செர்விக்கல் கேன்சரோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் அதிலே கீழே வந்து ஏபியில் வந்து வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் செர்விக்கல் கேன்சர். ஓகேங்களா? என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது செர்விக்கல் கேன்சர் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பி கொஸ்டின் போது ஹவு கேன் இட் பி டயக்னைஸ்டு, அதை எப்படி டயக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பி கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ் மீடியம் கருப்பை பாய்வு புற்றுநோயின் பொதுவான அறிகுறிகள் யாவை. கருப்பை பாய்வு புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள், அதனை கண்டறிவது எப்படி. ஓகேங்களா? சொல்லிருக்காங்க. அது கீழே மேலே தமிழ் இங்கிலீஷ் இருக்காது, கீழே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் இன்வால்வ் இன் டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக். சோதனை குழாய் குழந்தை முறை. இதுவும் செகண்ட் லெசன் தான். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெசன் ரைட் அபவுட் த வேரியஸ் நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரப்ஷன் இன் டீடைல். இயற்கை கருத்தடை உள்ள பல்வேறு முறையில் எழுதுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த வேரியஸ் வேஸ் ஆஃப் டிடெக்டிங் த ஃபர்டில் டிசார்டர்ஸ் டியூரிங் இயர்லி பிரெக்னன்சி. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் ஈச். கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்திலேயே கண்டறியும் முறைகள். ஓகேங்களா? என்னது, இதுவும் தேர்ட் லெசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த அல்லோசோம்ஸ் அப்நார்மலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? அல்லோசோம்ஸோட அப்நார்மலிட்டிஸ்லாம் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதோட ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அதோட தமிழ் கொஸ்டின் என்னன்னா மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமின் இயல்பற்ற மாற்றம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த மெண்டலின் டிசார்டர்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்க, மெண்டலின் குறைபாடு பற்றி விளக்குக. அது வந்து எக்ஸ்பிளைன் கலர் பிளைண்ட்னஸ்னா என்னது, அதாவது நிறக்குருட் பற்றி விளக்குக. அடுத்து 16th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம். நியூக்ளியோசோம் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? நியூக்ளியோசோம் உருவாகும் முறையை விவரி.
அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் லேக் ஆப்பரான் ஓகேங்களா, மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தும் முறையை விளக்குக. இது வந்து 17th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 18th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆர்என்ஏ வித் ஏ டயக்ராம். ஓகேங்களா, ஆர்என்ஏவோட படம் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். ஜெனடிக் கோடோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, மரபணு குறியீடுகளின் சிறப்பு பண்புகள். ஓகேங்களா, அடுத்தது வந்து மென்ஷன் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. ஹெச்ஜிபியோட சேலியன் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்னா என்ன, இரட்டிப்பாதல் முறையை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியட்ஸ். யூகேரியட்ஸோட டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க, இதுவும் யூகேரியோட்ஸ் பயன்படுத்தலின் முறையை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த கெமிக்கல் எவாலுவேஷன். கெமிக்கல் எவாலுவேஷன்னா என்ன, வேதி பரிமாண கோட்பாட்டை விளக்குக. அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப். யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்க, இதுவும் அந்த ஹெச்ஜிபி லெசனில் இருக்க கொஸ்டின். ஓகேங்களா, சாரி எவாலுவேஷன் லெசனில் இருக்க கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூரின தோற்ற குறித்து சோதனை அணுகுமுறையை விளக்குக. ஓகேங்களா, டிஸ்கிரைப் த மியூட்டேஷன் தியரி. மியூட்டேஷன் தியரியும் இது எவாலுவேஷன் லெசன் தான், 6th லெசன் தான். சொன்னா பண்ணுங்க, அதையும் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். ஓகேங்களா, திடீர் மாற்ற கோட்பாடு. மியூட்டேஷன் வந்து சடன் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, அதான் திடீர் மாற்ற கோட்பாடுனா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து taking this example of prepared modes explain the action of new natural selection. What do you call the above phenomenon? ஓகே, அதாவது சொல்லிருக்காங்கன்னா இயற்கை தேர்வு செய்யப்படுதலை கரும்புள்ளி எடுத்துக்காட்டாக கொண்டு விளக்குக அழைக்கலாம் அந்த பூச்சியின் நிகழ்ச்சியை எவ்வாறு. ஓகே, அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஹார்டி வெயின்பாக் பிரின்சிபல். ஹார்டி வெயின்பாக் கொள்கையை விளக்குக. இதுவும் எவாலுவேஷன் தான். இப்போ அதான் எவாலுவேஷன் லெசன் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் 5 மார்க் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த லெசனை வந்து ஃபுல்லாக படிச்சிடணும். அடுத்ததும் அதே லெசன் தான். எவாலுவேஷன் எக்ஸ்பிளைன் த ஆர்ஜினல் எவாலுவேஷன் ஆஃப் மேன். மனிதனின் தோற்ற பரிமாணத்தை விளக்குக. இதுவும் அதே லெசன் தான். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. 7th லெசனு இயற்கை நோய் தரக்காப்பு வகை மற்றும் செயல்படும் முறை. ஓகேங்களா, முறைகள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால். ஓகேங்களா, போதை மருந்துகள் மற்றும் தடுப்பு முறைகளை மற்றும் கட்டுப்பாடு. அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி. ஓகேங்களா, ஹெச்ஐவியோட அமைப்பு மற்றும் கடத்தப்படுதல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் இங்கே பாருங்க நிணநீர் முடிச்சின் அமைப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சஜஸ்ட் சம் பேஸ் டு பிரிவென்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஓகேங்களா, ஆல்கஹால் அபியூஸ் வந்து எப்படி நம்ம வெளியே வரலாம்னு சொல்லிட்டு இது வந்து 8th லெசனு போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பதை தடுக்கும் முறைகள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன். பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி, இதுவும் 8th லெசன் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பயோகேஸ். பயோகேஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது கொஸ்டின். உயிர்வாயு உற்பத்தியை விளக்குக. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். அதாவது மைக்ரோப்ஸோட என்னென்ன யூஸ் இருக்குது, என்னென்ன ரோல் அதில் அந்த மைக்ரோப்ஸோட ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸில். அதனால வீட்டு பயன்பாட்டு பொருட்களின் நுண்ணுயிரிகளின் பங்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹவு கேன் ஏடிஏ டிஃபிஷியன்சி பி கேரக்டர். ஓகேங்களா, இது நான் எப்படி அந்த ஏடிஏ டிஃபிஷியன்சி வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது, அதாவது அடிசோனின் அமினேஸ் குறைபாடு எவ்வாறு சரி செய்யப்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து explain why cloning of Dolly the sheep was such a major scientific breakthrough. ஓகேங்களா, நகலாக்க செம்மறி ஆடு டோலி ஒரு மிகப்பெரிய அறிவியல் திருப்புமுனை என்பதை விளக்குக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் எலிசா அண்ட் தேர் யூசஸ். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா, நெறி சார்ந்த நோய் தடை பொருள் உறிஞ்சுக மதிப்பீடு விளக்குக. ஓகேங்களா, இது வந்து அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்னன்னா ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷனோட அப்ளிகேஷன் கேட்டுருக்காங்க. பிசிஆரின் பயன்பாடுகள் யாவை. அடுத்தது வந்து வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர்னால நீரின் முக்கிய பண்புகள் யாவை. ஓகேங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 42nd கொஸ்டின் என்னன்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் செலக்டர் அண்ட் கே செலக்டர் ஸ்பீசியஸ். ஓகேங்களா, உயிரினத்திறன் அல்ல இனப்பெருக்கத்திறன் ஆர் தேர்வு செய்த சிற்றினக்கள் மற்றும் தாங்கும் திறன் கே தேர்வு செய்த சிற்றினக்கள் வேறுபடுத்துக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 43rd கொஸ்டின் என்னன்னா வாட் ஆர் த வேஸ் பை விச் ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் டு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப உயிரினங்கள் எந்தெந்த வழிகளில் எதிர்வினை புரிகின்றன என்பதை விளக்குக. ஓகேங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் டண்ட்ரா அண்ட் டைகா பயோம்ஸ். டண்ட்ரா அண்ட் டைகா பயோம்ஸோட டிஃபரன்ஸ் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 9th லெசனு. லிஸ்ட் அவுட் த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் காசிங் பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி லாஸோட ஹியூமன் ஆக்டிவிட்டி காசஸ். ஓகேங்களா, அதாவது உயிரி
பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கு முக்கிய காரணமாக மனித செயல்பாடுகளை வரிசைப்படுத்துக. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். அதாவது சூழல் உள் பாதுகாப்பு மற்றும் சூழல் வெளி பாதுகாப்பு ஒப்புமைப்படுத்தி வேறுபடுத்துக. அதாவது இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸும் சரி, அப்புறம் இந்த வைல்ட் லைஃப் சரி, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் வந்து லாஸ்ட் லெசன் நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது ஒளி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள் கேட்குவாங்க. ஒளி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள். ஓகேங்களா, இது வந்து பயோசாலஜியோட இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாக படிச்சது. இதுல இருந்து கண்டிப்பாக நீங்கள் மோராலஸ் 4 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணிடலாம் பை லக்கில். ஓகேங்களா, அப்படி இல்லை நீங்கள் கண்டிப்பாக 2 கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது 4 கொஸ்டின்ஸில் வந்து 2 தான் 4 கொஸ்டின் 2 தான் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு லெசன் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிங்க. நம்ம இதே மாதிரி பயோ பாட்னிக்கான வீட்டில் பார்ப்போம். பாய்.